என் உயிரே போனாலும் சரி இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அடிக்கலையை வெற்றிய விழுந்தினா செத்துருவிய. என்னம்மா அஞ்சல நீயாவது புத்தி சொல்லக்கூடாது அவனுக்கு? இப்ப நீங்க என்ன புத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? உங்களை கேட்டாங்களா? அந்த ஆளு விழுந்து தாங்கணுங்கிறதுக்காக தான் நுனிக்கலையிலேயே உட்கார வச்சிருக்கேன். நீ வெட்டி. ஓஹோ, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியலையே. டேய் சீக்கிரமா வெட்டி விழுந்து சாக மணியாவலே எங்களுக்கு எல்லாம். நான் சாவது உங்க ரெண்டு பேருக்கும் வேடிக்கையா? நான் சாக மாட்டேன். சாகாம ஒண்ணு நான் விட மாட்டேன். ஏன் பின்ன என்ன? நான் அக்கடான கிராமத்துல இருந்தேன். ஆசை காட்டி என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டியாந்து இந்த நடு காட்டுல கஞ்சி தண்ணிக்கு வழியெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு கூட கவலைப்படலைங்க. பரம்பரையா நான் வச்சிருந்த ஜல்லிக்கரண்டை போயிடுச்சே. எவ்வளவு பெரிய செய்யும். அஞ்சல நீ இப்ப கண் கலங்குற.
என்னங்க சாதாரணமா பெண்ணுங்க அழுதாலே எனக்கு மனசு பொறுக்காது. அதுலயும் வயசு பொண்ணுங்க அழுதுட்டாங்கன்னா நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடும். நம்பாதே நிஜமாவே மேல உனக்கு பிடித்தம் இல்லையா? எனக்கும் உங்க மேல நான் இருக்கேன். உங்க மேல லேசா பிடிப்பு உண்டு. சரி. ஆனா நீங்க இந்த அடிக்கடி கடவுள் இல்லன்னு சொல்றீங்களா, அதை நினைச்சா தான் பூன்னு போகும். அந்த தூவெல்லாம் அப்படின்னு என்ன நீங்க மாட்டிட்டோம். என்ன திடீர்னு நிசப்தம்? இறங்கி வந்த உன்னால கீழே இறங்க முடியும்? உன்னை தூக்கி மேல உட்கார வச்சதே நான் தானே. அஞ்சல கீழே இறக்கி விட்டுறேன். இறக்கி விடுமா? அஞ்சல இல்லடா, ஆறேலன்னு கூப்பிட்டா கூட நீ அதே கலையில தான் உட்கார்ந்து இருக்கணும். அங்க இரு அஞ்சல இல்ல நாங்க போறோம். அஞ்சல ஒரு வழியா பரன் வீடை கட்டி முடிச்சாச்சு. நீங்களாம் குளிச்சுட்டு ஓய்வெடுங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நான் அப்பதான் அடிச்சு விரட்டிட்டேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த புலி என்ன கொண்டுட்டு இருக்கும். என்னது முகத்துல கீரல்? அதோடும் இல்ல, புலி அடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு யார் இந்த புடவை கட்டினது?
நான் தான். நீங்களா? என்ன அப்படி பாக்குற? உங்களை எப்பவும் இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல. என்ன நீ பாத்துக்கிட்டே இருந்தா புலி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பாப்பறா. அப்பாடா, ஒரு வழியா பறந்த வீட கட்டி அதுல குடியும் வந்துட்டோம். இனிமே காட்டு மிருகங்க விஷ ஜந்து இதோட தொல்லையே இருக்காதுப்பா. மரபல்லி வந்தாலும் வருண்டோய். வரணுமான பின்னால நிக்குதே. சும்மா இருங்க. காட்டு மிருகம் விஷ ஜந்துக்களை கூட நம்பலாம், இந்த மனுஷ ஜாதிகளை தான் நம்பவே கூடாது. கேரட் என்னடா கேரட்? மாங்காயி ஆ. வளன்னு பேசிட்டு இருக்கிறியடா. எனக்கு பேய் பசி, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா. சின்ன பையா, மாமாவுக்கு தரித்திர பசி. வெளியே உட்காரு. மசாலா தூக்கிட்டு போற போ. பசின்னு சொல்றதுக்குள்ள புசின்னு எல்லாம் வந்து விழுவுது பாத்தியா? என்னது உங்க 2 பேர் பேர்லயும் ரத்த கரையா இருக்கு? இவ குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு புலி உணவு வேலை பாஞ்சது. அதை அடிச்சு போட்டு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏமா, உன் பேர்ல புலி பாஞ்சு விட்ட? ஆமாங்க, நல்ல நேரம் இவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த புலிக்கரியா இருப்பேன். என்னம்மா நீ? நம்ம போராட விளந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். திரும்பி போற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? இந்த பாருமா, பொம்பளைங்க தைரியமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி அசட்டு துணிச்சலா இருந்தா உயிருக்கே ஆபத்தா போயிடும். இனிமே நீ தனியா எங்கேயும் போக கூடாது. குளிக்க போன இடத்துல அவ்வளவு ஆபத்தா? இனிமே நாம யாரும் குளிக்க வேண்டாம். உனக்கு ஜாலிதாயா? என்ன கூச்சலிங்க? என்ன கலாட்டா? பூவா? அது ஒண்ணு இல்லப்பா. நேத்து மல்லிகைப்பூ வாங்கி கூட அத்தான்னு ரொம்ப ஆசையா கேட்டுச்சு. ஒருவேளை கனவுல நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அது தலையில வச்சேனோ என்னவோ. அறிவு கட்டவனே, அது தூக்கத்துல என்ன நினைச்சே ஏங்கி இருக்கும். கனவுலயும் நீ குறுக்க வந்திருப்ப. இங்கேயே நீ வந்த அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்ல அஞ்சல? பண்ணாடுங்களா, பக்கிங்களாட்ட கனவு கனவுன்னு ஏன் பறக்குறீங்க? நான் எவ்வளவு பெரிய பூதத்தை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அது காலை மட்டும் கண்ணங்கரேன்னு கருவா கட்ட மாதிரி இத்தான் பெருசு. அது ஒரு நகம் ஒவ்வொன்னு இவ்வளவு நீட்டமா இருந்தது. சுத்த கர்நாடகமா இருக்கிற பூதமாவது பேயாவது அதெல்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சுத்த மூட நம்பிக்கை. அதோ हमारा स्वामी जी. ஏயா பெரிய மனுஷனா நீ? சின்ன பசங்க கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி துப்திய ராத்திரில பத்திட்டு வரியா? அறிவில்ல உனக்கு? 5 நிமிஷத்துல 5-10 ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கும் பொழுது கல்லஞ்சக்காரன் எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்ன குப்புன்னு வேர்க்கிற மாதிரி ஆகுது. அப்பா ஏயா ஜிப்பா, பீதியே கிடையாதுன்னு பீத்திக்கிட்ட சாது